கடலோர கிராமமான சூரபுரத்தில் ஒரு சாதாரண ஆனால் அழகான கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் அடியார்கள். அந்த கிராமத்தின் நடுவில் அழகான ஒரு முருகன் கோவில் இருந்தது. கோவில் மீது தங்கக் கொடி முளைத்திருந்தது. ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சினை ஏற்பட்டது. காளையமலை என்னும் அடுத்த கிராமத்திலிருந்து ஒரு பெரிய அசுரன் வந்தான். அவன் பெயர் கருணாகாரன். அவன் மிகவும் கொடியவனாக இருந்தான். கிராமங்களில் சின்னம் சிதற செய்தான். சூரபுர மக்கள் தங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக அவதாரம் எடுத்தார். அந்தச் சிறுவனின் பெயர் குமரன். அவன் ஒரு சாதாரண சிறுவனாகத் தோன்றினாலும் அவனது கண்களில் ஒரு தெய்வீக மின்னல் போல இருந்தது. குமரன் கருணாகாரனுடன் போராட தனது வேல் ஆயுதத்தை உருவாக்கி அவனை வெற்றி பெற்றான். முருகப்பெருமான் அவ்வழியே சூரபுர மக்கள் மீது தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். அன்றிலிருந்து சூரபுரம் வேல்புரம் என்று அழைக்கப்பட்டது. தெய்வீகச் சிறப்புடன் பெருமை பெற்றது.